கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, நம்முடைய திருச்சபையின் மிஷனரிகளுக்கு கொடுத்து மகிழும் திருநாளுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே ஆயராக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டு முழுவதுமாக உங்களுடைய ஜெபத்தாலும் உங்களுடைய காணிக்கைகளாலும் தாங்குகிற மிஷனரிமார்களை ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நேரில் தரிசித்து அவர்களோடு பேசி மகிழ்ந்து நம்முடைய உறவை வெளிப்படுத்தும் இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற அத்தனை மிஷனரிமார்களையும் ஆயராக அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளின் எல்லா சிறப்பு நிகழ்வையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவ பிரசன்னத்தை உணரும் வண்ணமாக நாம் ஜெபத்தோடு இதிலே பங்கு பெறுவோம். பாடல் வேளையிலே கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு இந்த நிகழ்வை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காக இந்த பாடலை நாம் யாவும் சேர்த்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கார் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. மணிப்போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. மணிப்போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. என்னை துதி செய்வார், யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற வரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போம் எண்ணற்ற வரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உங்கள் பாடத்தில் 33வது பாடல். உன்னத தேவன் உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே என்ற வல்லவரே, நன்மைகள் புரியாதே என்ற பாடலை நாம் யாரும் பாடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவன் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவன் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் அவர் பாதம் வந்து அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் அவர் பாதம் வந்து அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாளந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அனாதையாய் அழைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கினாரே.
அவர் பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாய் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாய் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, இந்த அருமையான வேளையிலே, இந்த காலை வேளையிலே அருமையான மிஷனரிமார்களோடு கூட, அருமையான உதக பிதாக்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 ராஜா. நல்ல சூழ்நிலைகளை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. எங்களிடத்திலே குற்றங்கள், குறைவுகள், ஆண்டவரே ஏற்றத்தாழ்வுகள், ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே இருக்குமானால் தயவோர்ந்து ஒரு முறை எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துல நீர் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் வாங்க, எங்களோடு பேசுங்க. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த நாளில் வந்த அருமையான மிஷனரிமார்கள் சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லி அந்த கீழ்ப்படுதலை கொடுத்து அவரை போகச் சொன்னீங்களே, அந்த மக்கள் வந்து இந்த நாளிலே கூட என் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அவர்களை தாங்குவதற்கு கொடுத்த அருமையான எங்களுடைய சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வரவேண்டியவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களெல்லாம் சீக்கிரமாய் அழைத்து வந்து இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிற ராஜா. அப்பா, பிரயாணப்பட்டு வருகிற மக்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலை வந்து சேர கிருபை தாரும். நல்ல மழையை கொடுத்திருக்காய், நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் நினையாத பிரகாரமாக உம்மிடத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தினீரே, அதுவும் உம்முடைய கிருபைதான். அந்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 ராஜா. பா, என்னுடைய மிஷனரிமார்களை உம்முடைய கரங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவ்வளோ நாட்களும் போக்கையும் வரவையும் ஆசீர்வதித்தீங்கிறதுக்காக நன்றி. அப்படி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீங்கிறதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, அநேக மக்கள் உடைய மந்தையிலே சேர கிருபை கொடுத்தீரக்காக நன்றி. இப்படியாக எங்களுடைய மிஷனரி ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வரவேண்டிய பிள்ளைகளை கூட்டி சேரும். மழையில் நாள் தடைப்பட்ட பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே பிரயாணத்தில் தடைப்பட்ட மக்கள் ஈர்ப்பானால் அவளை பத்திரமாய் அழைத்து இங்கே வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து பொறுப்படுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம், உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிகணம் யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாள் ஜெபிக்கிறேன் ஜீவ் நல்ல தந்தையே. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கூட 2021 கிறிஸ்மஸ் கால கொண்டாட்டங்களிலே முதலாவது நிகழ்வு கொடுத்து மகிழும் திருநாளின் முதல் பகுதியாக மிஷனரிமார்களை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நினைவு கூர்ந்து இது போல் வர வைத்து இந்த கொண்டாட்டத்தை நடத்தி வருகின்றோம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சினாவே ஒரு கொண்டாட்டம் தான் எங்களை திருச்சபையை பொறுத்தவரைக்கும். இந்த நாளும் வருகை புரிந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே தலைமை பொறுப்பேற்று இதை சீர்படுத்தி, இதை முறைப்படுத்தி, நாள் குறித்து நம்மை நேர்த்தியாய் நடத்தி வருகின்ற எங்களுடைய திருச்சபையின் தலைமை போதகர் ஆர்வி சிங் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய திருமண்டியில் HMS டைரக்டர் அருள் திரு பொன் பிரபாகரன் ஐயாவையும் வரவேற்று வாழ்த்துகின்றோம். எங்களுடைய சபையின் உதவி போதகர் அருள் திரு அகஸ்டின் குணசீலன் ஐயாவையும் இந்த நேரத்திலே வரவேற்று வாழ்த்துகின்றோம். இந்த மிஷனரியில் பூரா கடந்த ஒரு
1991ஆம் ஆண்டில் இருந்து நினைக்கிறேன் இதுக்கு பொறுப்பாக இருக்கிற நம்முடைய இருந்து இந்த நாள் வரையிலும் சீரும் சிறப்பாக செய்து வருகின்ற திருமதி ஹில்டா அலெக்ஸ் அம்மாவையும் இந்த நேரத்தில் வரவேற்று வாழ்த்துகிறோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் வந்திருக்கின்ற மிஷனரிமார்கள், வருகின்ற மிஷனரிமார்கள் ஒவ்வொருவரையும், அந்த மிஷனரி ஸ்தாபனங்களின் பொறுப்பாளர்கள், தலைவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மிஷனரிமார்களுக்கு பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு பண உதவி செய்து ஆதரவு செய்கின்ற திருச்சபையாரும் மற்ற எங்களுடைய நண்பர்களையும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த திருச்சபையின் குருசேர குழு அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம், வாழ்த்து வரவேற்கின்றோம். இதனாலும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடணும்னு நினைக்கிறேன் ஐயாட்ட பர்மிஷனோட. ஒவ்வொரு வருஷமும் இப்படியாக நாம் இந்த நிகழ்வை மிஷனரிமார்களை வரவழைத்து அவர்களுக்குரிய ஊதியத்தை கூடுதலாக கொடுத்து மகிழ்வது நம்முடைய திருச்சபையின் கடமை. இந்த ஆண்டிலே நாங்கள் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. இதை எப்படி நடத்த போகிறோமோ, கடந்த ஒரு 8 மாதமாக ஆலயம் திறக்கப்படவில்லை, சரியான வரவு எங்களுடைய திருச்சபையிலும் இல்லாமல் இருந்தது, போதுமான நிதி உதவியும் இந்த மிஷன்மார்களுக்கு இல்லை. இதை என்ன செய்யலாம், இதை எப்படி பண்ணுறோம், இதை விட்டுருவோமா விட்டுறக்கூடாது, மிஷன்மார்களை நம்ம எப்போதும் கனப்படுத்துறதில் நம்ம முந்திக்கணும், விடக்கூடாதுன்னு எல்லாம் ஐயாவும் தலைமையில் எல்லாம் இதை பேசும்போது திருமதி ஹில்டா அலெக்ஸ் அம்மா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக, இப்போது பார்த்திங்கன்னா இந்த டைமில் நாங்கள் ஒரு நோட் போட்டு கொடுப்போம். இந்த முறை அப்படி இல்லை, ஹில்டா அம்மா கேட்டு ஒவ்வொரு தொகையும் அந்த ஆதரிக்கிற குடும்பங்களையே அதை தாங்குவதற்கு ஏதுவாக அவங்க முழு முயற்சி எடுத்து ஒரு 15 நாட்களாக ஒவ்வொருவருக்கும் ஃபோன் பண்ணி இதுக்குரிய பணத்தை திரட்டினார்கள் என்பது உண்மையே. அடுத்தபடியாக எங்களுடைய போதகர் ஐயாவும் இதை எப்படியாவது நடத்தணும், நல்லபடியாக நடத்தணும்னு திருச்சபையில் ஒரு நாள் ஒரு ஆல்ட்டு கால் கொடுத்தாங்க, திருச்சபையிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வாரமே போதுமான பணமும் இந்த திருச்சபைக்கென்று வந்துவிட்டது, போதும் என்ற நிலைமை வந்துவிட்டது. இது மிஷனரிக்கு இந்த ஆண்டு வேண்டாம்ங்கிற சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்களை இந்த திருச்சபையை ஆசிர்வதித்திருக்கிறார். அதுக்காக இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மீண்டுமாய் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், இதை பொறுப்பாய் நடத்துகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த நமது சபை குரு ஐயா அவர்களுக்கும், நமது இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், துணை குருவானர் ஐயாவுக்கும், அக்கா அவர்களுக்கும் அனைவருக்கும் இறைவன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் பெரியவர். நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறேன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த நாளிலும் கூட நான் ஆண்டிப்பட்டி பணித்தளத்திலே சுப்லாவரத்தை மையமாக கொண்டு சத்யா காலனி, மேக்கலார்பட்டி, கூத்தமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே கிராம ஊழியம் செய்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய பெயர் ஏ பாண்டியராஜ். என் மனைவி செல்வமணி. எனக்கு மூத்த மகள் அனிதா குமாரி பிஎஸ்சி 4th இயர் நர்சிங் படிக்கின்றார்கள். இளைய மகள் 12வது படிக்கின்றார்கள். நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்து வருகின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக அந்த கிராமங்களில் சுற்றி ஊழியம் செய்து வருகின்றோம். நான் HMS மிஷனரியாக 2 வருடங்களுக்கு முன்பாக நான் சேர்ந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்களுக்கு சிறப்பான திறமை என்னவென்றால், சிறு பிள்ளைகள் மத்தியிலே பப்பர் ஷோ மற்ற ப்ரோக்ராம்கள் செய்வது எங்களுக்கு வழக்கம். இந்த ஃபீல்டுக்கு நான் வர்ற காரணம் என்னென்னா, என்னுடைய தாய் தந்தை 2 பேரும் சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே தூக்கு போட்டு இறந்துட்டார். நான் அப்பாவை பார்த்தது கிடையாது. அம்மா நான் 3வது படிக்கின்றேன், அவங்களும் அரளிக்கொட்டையை குடிச்சு இறந்துட்டாங்க. அப்போ இதுக்கு என்னை ஒரு பாட்டி தான் வளர்க்க வந்தாங்க. இப்போ வளர்த்துட்டு இருக்கப்ப கிராம ஊழியத்துக்கு ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்தவங்க. அவங்க ஆண்டவரை பற்றி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், என்னை பற்றி நான் சொன்னேன், எனக்கு அம்மா அப்பா என்னை எங்கேயாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதன் காரணமாக அவங்க வத்தலக்குண்டு சிஎஸ்சி ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே நான் படித்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டேன். முழுவதுமாக ஆண்டவருக்காக நான் பணி செய்ய வேண்டும் என்று அந்த சிறு வயதிலேயே நான் முடிவு பண்ணேன். நான் ஊழியக்காரனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மற்றவங்க பெரியவங்கள்ட்டே நான் சொல்லுவேன். நான் சின்ன வயசுலேயே சொன்னேன் ஊழியக்காரனாக வரணும். ஆண்டவர் 10 வருடங்களுக்கு முன்பாக என்னை ஊழியக்காரனாக தெரிந்தெடுத்தார். நான் சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்து வருகின்றேன். அதில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த பகுதியிலே நிறைய பேர் சூசைட், தற்கொலை நிறையா பண்ணிடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் இப்படி தான் எங்கள் அப்பா அம்மா மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
அப்போ பிள்ளைகள் வந்து தனியாக என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இப்படி என்னையை போல் யாரும் வந்து அனாதையாக இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், அந்த பிள்ளைகளையும் ஆண்டவருக்காக நான் எப்படியாவது வளர்த்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தோடு சிறு பிள்ளைகள் மத்தியில் நான் எப்படியாவது சிறு பிள்ளையில் ஆண்டவருக்காக என்ன பண்ண, சிறு விதையில் விதைக்கிற விதையானது நல்ல பலனை கொடுக்கும், அதிக நாள் அவங்க ஆண்டவருக்காக வாழ்வாங்கன்னு சொல்கிற எண்ணத்தோடு நான் என்ன பண்ணேன், குடும்பமாக என்ன பண்ணோம் அப்படியே ஊழியத்துக்கு போய் நிறையா பேர் ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி வந்திருக்கோம். அதில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நிறைய பிள்ளைய அதை சுப்லாரத்தில் வந்து ஒரு 40 பிள்ளைய ஆண்டவருக்காக இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சுப்லார் சர்ச் இருக்குது, நம்ம அமெரிக்கன் மிஷன் கட்டின சர்ச்சு, 40 பிள்ளை இருக்காங்கங்க. அதே போல் சத்தியா காலனி என்ற பகுதியில் 40 பிள்ளை இருக்காங்க. மேக்கலார்பட்டியில் ஒரு 50 பிள்ளைய, கூத்தமேடு என்ற பகுதியில் ஒரு 20 பிள்ளைய. இதில் நிறையா பிள்ளை வந்து அப்பா இருக்காது, இல்லாட்டி அம்மா இருக்காது. ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு தனியாக ஒரு கேர் கொடுத்து அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி குடும்பமாக நான் யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை போய் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. அதோடு மாத்திரமில்லாமல் எங்கள் சபையில் சொல்லுவேன், யாராவது நல்ல ட்ரெஸ் வச்சுருந்தா நீங்கள் கொடுங்க, அதை என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ட்ரெஸ்களே கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் கொடுக்கையில் அவங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்சு வந்து கொண்டிருக்கணும். அதில் சிறப்பாக சொல்ல போகணுன்னா ஒரு செல்லமுத்து என்ற ஒரு 60 வயசு ஆள் என்ன பண்ணார், அவருக்கு தொடர்ந்தடியாக நான் ஆண்டவருடைய அன்பை குடும்பமாக சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணார், அவருக்கு டிவி நோய், அவர் படுத்த படுக்கையாக ரொம்ப காலமாக படுத்துட்டார். அப்போ ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்கப்போ நீ ஆலயத்துக்கு வாயான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம். அவர் வரமாட்டேன், எனக்கு சுகமானத்தை வருவேன்னு சொன்னார். அப்போ நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், நீ இன்னும் எனக்காக ஜெபம் பண்ணுற, நான் எப்படியாவது எழுந்து நடந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவர் நம்பிக்கையாக சொன்னார். அதே மாதிரி நாங்கள் உபவாசம் இருந்து குடும்பம் போய் ஜெபித்தோம். அப்போ என்ன பண்ணிட்டு மறுநாளே என்ன பண்ணிட்டார், சுகமாகி எந்திரிச்சு என்ன பண்ணார், 100 வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ தொடர்ந்தடியாக என்ன பண்ணுறாரு, வைடம் ஆலயத்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம், வைடம் ஆலயத்தில் மெம்பராக மாறிட்டார். ஆக ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள், இப்போ அவருக்கு டிவி நோய் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கார். அதோடு மாத்திரமில்லாமல் ராக்கம்மான்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சவங்க, அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அம்மா, பேய் பிடிச்ச அம்மாவை நாங்கள் குடும்பம் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர்களை வழிநடத்தி கடந்த ஆண்டில் நம்ம திருமணத்தின் மூலமாக அவங்களுக்கு திருமுறை கொடுத்து ஆண்டவர்களை வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆலயத்துக்கு தொடர்ந்துட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சோமன் சொல்லிட்டு அவரால் நடக்கவே முடியாது, ரொம்ப ஸ்டிக் வச்சு தான் நடப்பார். இப்போ அவருக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னதின் காரணமாக இப்போ கொஞ்சம் எழுந்து நடந்து டெய்லி என்ன பண்ணுறாரு, ஃபோன் மூலியமாக எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதோடு மாத்திரமில்ல இன்றைக்கி நான் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமாக ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் எனக்கு சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் நடக்க முடியாது, ரொம்ப ஸ்டிக் வச்சு நடந்துட்டார். அவ்வளோ விசுவாசத்தில் ஆண்டவருக்காக அவங்க குடும்பமாக சோமன், ருக்மணி, அந்த குடும்பத்தில் அவங்க மகனுக்கும் அதே போல் உடம்புல ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜெபம் சொன்னார். ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. குடும்பமாக அவர்கள் ஆண்டவருக்காக நான் வர்றதுக்கு ஆலயத்துக்கு வர ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு மாத்திரமில்லாமல் முத்துமாரின்னு சொல்லிட்டு அவங்க கணவன் மனைவிக்குள்ள குடும்ப பிரச்சனை, நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாமல் அவருடைய முத்துமாரியுடைய கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா எல்ஐசி போட்டுருந்தாங்க, அதை வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததுனால என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவரை பற்றி இவங்க நிறைய அறிந்து கொண்டு அவங்களும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு தன்னை முழுசாக அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்க ஞானஸ்தானம் பெறல. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு ஒரு பையன் 8வது படிக்கிறான், இன்னொரு பொண்ணு வந்து 6வது படிக்குது. அடுத்து சாந்தின்னு சொல்லிட்டு இதே போல் கணவன் மனைவி பிரச்சனையை, இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு நான் அம்மா அப்பா கிடையாது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். நிறையா பேர் வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது அவங்கள பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு மற்ற காரியங்களை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாகவே எடுத்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போய் கொடுக்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றார். அதோடு மாத்திரமில்ல நீங்கள் ரொம்ப உற்சாகமாக எங்களுக்காக ஜெபித்து வருகிறீர்கள். அதற்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். திங்கட்கிழமை தோறும் குடும்பமாக நாங்களும் ஒவ்வொரு நாளும் 11 to 12 குடும்பமாக நான் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவர் எனக்கு பெரிய
அதிசயங்களை செஞ்சுருக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து என்னால் நடக்கக்கூட முடியல, கழுத்து வலி, சாப்பிடக்கூட முடியல. இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு இருந்த ஆண்டவர் எனக்கு இப்போ நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவருக்காக உழைப்பதற்கு எனக்கு பலனை தந்திருக்கிறாரு. உங்களுடைய ஜெபம் தான் இதற்கு காரணம். ஜெபமே ஜெயம். மூளையினால் முடியாதது முழங்காலில் முடியும். ஆகவே உங்களுடைய பெரிதான ஜெபத்தினாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து இப்போ ஊழியத்துக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கோம். கிராமங்களில் ஆண்டவருடைய அன்பை அறிவித்து கொண்டு வந்து வருகின்றோம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்துக்காக நன்றி. கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட என்னையும் இந்த மேடையில் சாட்சி சொல்ல தேவன் இந்த மேடையில் கொண்டு வந்தமைக்காக நன்றி. இந்த வேளையிலும் கூட அருமையான பாஸ்டர் பெரியவங்களுக்காகவும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தாங்குகிற மிஷினரிகளை தாங்குகிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் வந்து கிதியோன். நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பெரியூர் வில்லேஜிலேருந்து அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களில் இருந்து நான் வர்றேன். அந்த பகுதியில் இருக்கிறதான ஒரு மன்றக்கால்வாய் இந்த கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி அநேக கிராமங்கள் இருக்கிறது. அந்த பகுதியில் நான் ஊழியம் செய்துவிட்டு வரேன். அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக, அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன். எனக்கு இன்றைக்கி கிதியோன் அப்படின்னா, கிதியோனுக்கு முன் வந்து இன்னொரு பேர் இருக்குது, நாகபாண்டி. அதாவது ரட்சிப்புக்கு முன் அந்த வாழ்க்கை ஒரு துன்மார்க்கன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். அதுபோல் தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். கடவுள் யாருன்னு தெரியாது, ரட்சிப்பு என்னென்ன தெரியாது, ஒரு குருட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்துட்டு வந்தேன். என்னையும் இந்த ஆண்டவர் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி, நானும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, இந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்னை தேடி வந்தார். தேடி வந்தது நிமித்தமாக நான் இன்றைக்கி இந்த சபையில் இந்த மேலே நான் வந்து உங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் எனக்கு உடல் பலவீனமானது, வியாதிகள் கடந்து கொண்டது. அப்பொழுது தேவன் என்னை பார்த்து என்னை ரட்சித்து கொண்டார். அந்த வேலையில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு இந்த வேலையில் கூட நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து தேவன் என்னை தொடலை, எனக்கு சுகம் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க முடியாது. நான் மறித்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கணும். எனக்கு மனைவிகள் இருக்காங்க, ஜீவாமணி. எனக்கு 2 பெண் குழந்தைகள் மற்றும் பையன் இருக்காங்க. அவங்க நல்ல முறையில் படிச்சிட்ருக்காங்க. தேவனுக்கு நன்றி. அது மாத்திரமில்லை, இந்த மன்றக்கால்வாய் பாய்த்தளத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா அநேக கிராமங்கள் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு மலைவாழ் மக்கள் தான். மலைவாழ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் கல்வி நிறைய வளர்ச்சிகள்லாம் வந்துடுச்சு. அன்றைய காலங்கள்லாம் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. கிராமங்களில் பார்த்திங்கன்னா அநேகர் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. அந்த பகுதியில் கூட பார்த்திங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள்னு பார்த்தா நம்முடைய முன்னோர்களை தான் வணங்குவாங்க. முன்னோர்கள் தான் அவங்களுக்கு கடவுள். அப்படி தான் நானும் வணங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு தான் கடவுள் யார், நான் யார் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். எனக்கு இன்னும் அந்த ஒரு வசனம் ஞாபகம் இருக்குது. இதோ ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி 60வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனம் என்னை தொட்டது. அப்போ அதாவது வந்து என்ன அப்படின்னா, பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு இருளான ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்தாரோ அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எது பாவம் எது நீதி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை அதிகமாக அறிந்து கொண்டேன். உலகம் இப்படி, உலகம்னா இதுதான். அதுக்கப்புறம் கடவுளுக்கு நான் ஆழமாக பைபிள் படிக்க ஆழமாக தியானிக்க
ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே வந்தார். தேனி வருஷநாடு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு 3 வருஷம் நாங்கள் ஊழியம் செய்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மன்றக்காவைக்கு நாங்கள் கடந்து வந்தோம். நான் ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போ என்னை ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்னா, எல்லோரும் ஜெபம் பண்ணுவாங்க, அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. எனக்கு ஒரு என்ன அப்படின்னா, நம்மளும் ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணால் அங்கே அற்புதம் நடக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சரி, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிறைய பேர் நிறைய சாட்சிகள் சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதுபோல் தான் என்னுடைய பணித்தளத்தின் அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமம் பாறைப்பட்டியில் ஒரு சிறு கிராமம் தான். கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க, ஒரு 10-50 வீடு இருக்கும். அந்த கிராம பகுதியில் நான் ஊழியத்துக்கு போய் கொண்டு இருக்கிற பொழுது 2-3 விசுவாசிகள் தான் இருப்பாங்க. அங்கே போனால் அந்த ஊருக்குள்ளே வீடுகள்லேயோ இப்படி தெருவுலேயோ ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள கட்டுப்பாடு, அப்படி அந்த மக்களுடைய கட்டுப்பாடு அப்படி இருக்கிறதுனால பயப்பாங்க. நம்ம இங்கே ஜெபம் பண்ண வேண்டாம், நடங்க அப்படின்னு சொல்லி காட்டுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள கூட்டு போய் ஒளிந்து மறைந்து தான் நாங்கள் தேவனை ஆராதித்தோம். அப்படி ஆராதித்து வந்த காலத்தில் அன்றைக்கி மலைகளில் பயங்கரம் நாங்கள் அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டேன். அப்படியே ஊழியர்களுக்கு கடந்து போய்விட்டேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து அந்த கிராமங்களுக்கு போகிறப்ப ஆத்துமாக்கள் பெருகி கொண்டே வந்தது. அன்னைக்கு ஜெபித்த ஜெபம் இன்றைக்கி அந்த ஊரில் 3/4 பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அநேக அற்புதங்கள் செய்து கொண்டார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த கிராம பகுதியிலும் சரி, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதப்படுத்தி கொண்டிருக்கார், எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் எங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, நீங்கள் அனைவரும் என்னுடைய ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சாட்சி சொல்ல கிருபை செய்த தேவனுக்கு, அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். திருப்பாதத்தை நம்பி நாங்கள் இந்த கால வேளையில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய ஆண்டவர் நீர் ஆண்டவரே. அன்றைக்கி ஆகார் என்னை காண்கிற தேவனை நான் காண்கிறேன் என்று சொல்லி எல்ரோயின் என்று பெயர் வைத்த அதே அனுபவத்தோடு கூட இன்றைக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்க போய்கிறோமப்பா. எங்களை காண்கிற தெய்வமே, உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் வைக்க போய்கிறோமப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பதில்களை கொடுக்கும்படியாக கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்வோமா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. முதலாவது ஜெப விண்ணப்பமாக திரு வி.கே. டேவிட் ஐயா அவர்கள் ஜெபிக்கப்படுகிறார்கள். நம்முடைய மிஷனரிகளுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக, பணித்தளத்தில் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, இன்னும் திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக, இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக நாம் அருமையான தேவனுடைய தாசன் கிதியோன் அவர்கள் சொல்லும்போது நாம் கேள்விப்பட்டோம். வட்டக்கானல் என்ற பகுதியில் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த ஊருக்கு வரக்கூடாது என்று சொல்லி பெரிய போர்டு கூட வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களில் இருக்கிறது. ஆகவே மிஷினரிகளுக்காக கர்த்தர் அவர்களை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வழிநடத்தவும், கர்த்தர் அவரை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தவும், அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பணித்தலங்களில் கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் ஃப்ரீடமாக ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். திரு டேவிட் ஐயா அவர்கள் ஜெபிக்க அவரோடு கூட நாம் இணைந்து ஆமேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபத்தில் இணைந்து கொள்வோம்.
நம்மை முழுமையாக அர்ப்பணித்து சொல்கிறோம். எங்கள் அதிகமாக நேசித்து காத்து நிறுத்தி வருகிற நல்ல இயேசு ராஜா, ஆசிரியப்பட்டால் ஆண்டவரை கத்தால் இந்த காலை பொழுதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆயிரோடு இணைந்து நாங்கள் மிஸ்ரீன்மார்களாக இணைந்த ஆண்டவரை உடைய பாதப்படிகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு மிஸ்ரீன்களுக்காக அவருடைய குடும்பத்தார்களுக்காக பிள்ளைகளுக்காக இந்த வேண்டி வருகிற ஆண்டவரை அன்றுவரை கட்டாவே பலவிதமான நெருக்கத்தின் பலவிதமான அன்றுவரை பலவிதமான அரசாங்கத்தின் மூலமாக அரசு மூலமாக பலவிதமான நெருக்கத்தின் ஊழியம் செய்து வருகிற அன்றுவரை ஒவ்வொரு மிஸ்ரீன்மார்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம். அன்றுவரை ஒவ்வொருவரையும் அபிவிருத்தமாய் நீர் ஆசீர்வதிங்க. அநேக இடங்களிலே அன்றுவரை மிஸ்ரீன்கள் கடந்து போகும்போது எத்தனையோ அன்றுவரை அடிகளும் எத்தனை விதமான அன்றுவரே படித்தளங்கள் நொறுக்கப்படுகிறது, இடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நீர் அறிவீர். ஆண்டவரே மலைப்பங்கான பகுதிகளில் மிஸ்ரீன்மார்கள் பணி செய்து வருகிறார்கள் என்பதையும் நீர் அறிவீர். ஆண்டவரே பல விதமான கிராமங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே இன கட்டுப்பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரே உடைய பணிகளை செய்து வருகிற ஒவ்வொரு மிஸ்ரீன்மார்களுக்காக இந்த வேலையில் வருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாவலராக நீர் இருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே மிஸ்ரீன்மார்களுக்கு என்று சொல்லி துணைமார்களை கொடுத்திருக்கிறேன். அவர்களையும் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். குழந்தைகளை கொடுத்திருக்கிறேன். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், +2 படித்துக் கொண்டிருக்கிறார்கள், 10th படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆரம்ப நிலையில் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறேன். அவர்களையும் அபிவிருத்தமாய் நீர் ஆசீர்வதிங்க, படிப்புகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. அநேக மிஸ்ரீன்மாருடைய பிள்ளைகள் திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக வருகிறேன். ஏற்ற வேளையில் திருமண காரியங்கள் நடைபெற மேலும் அனுகூலம் செய்ய வேண்டும் என்ற வேலை கேட்கிறேன். அநேக மிஸ்ரீன்மார்களுக்கு ஆண்டவரே மலைப்பாங்கான பகுதிகளுக்கு போகும்போது ஆண்டவரே வாகன வசதி இல்லாத இடங்களிலேயே கடந்து போறார்கள் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே அவர்களுக்கு நீரே பாதுகாவலாக இருந்து நீரே அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக கடந்து போய் உங்களுடைய தேவதூதர்களை நீர் வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பல நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எல்லோரும் கூட இருக்கிறார். அவர் எந்த விதத்திலையும் எந்த தீங்கு வராத பட்சத்தை பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மிஸ்ரீன்மார்களுக்காக வருகிறோம். வர தலைப்பட்ட மிஸ்ரீன்மார்களுக்காக வருகிறோம். ஒவ்வொரு ஸ்தாபன மிஸ்ரீன்மார்களுக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் பெருமளவுக்கு அற்புதமாய் ஆசீர்வதிங்க. துதியான நல்ல உண்மையை செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். அடுத்த ஜெப விண்ணப்பமாக திரு சுந்தரம் ஐயா அவர்கள் முன்னதாக வந்து ஜெபிக்கப் போகிறார்கள். நம்முடைய மதுரை மாவட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்கிறது. நம்மளுடைய டயசிஸில் HMS ஸ்தாபனங்கள் இருக்கிறது. CGM, ICGM, கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட், இந்த மாதிரி 120க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 1350க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள். இந்தியா முழுக்க நம்ம பார்த்தோம் என்றால் 2010க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் நம்மளுடைய இந்திய தேசத்தில் இருக்கிறது. இந்த ஸ்தாபனத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்மளுடைய திருமண்டலத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். குறிப்பாக இந்த ஸ்தாபனத்தினுடைய தரிசனங்கள், இந்த 2020ஆம் வருடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய தரிசனங்களை இந்த வருடத்தில் கர்த்தர் இன்னும் நிறைவேற்றவும், இதனுடைய தேவைகளை சந்திக்கவும், வளர்ச்சி அடையவும், குறிப்பாக நம்மளுடைய திருச்சபையில் இருந்து தாங்கக்கூடிய மிஷினரி குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு மிஷினரியும் தாங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்முடைய செக்ரட்டரி ஐயா அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம் அந்த வரவேற்பில் பார்த்தோம். மிஷினரிகளுக்காக கொடுக்க வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லும்போது உற்சாகமாய் கொடுத்தார்கள். மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபையாய் நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், 2010க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் வளர்ச்சிகளை விரிவாக்கவும் திரு சுந்தரம் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். சோதரனுக்கு தகப்பனே, நானுடைய உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் போதுமானவரப்பா, இறக்கமுள்ள மகிமையான தேவனானவரே. அப்பா, இந்த வேலையில் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் உங்கள் நிலையத்தில் துதித்து ஆண்டவர் மகிழ்ந்து சோத்திரமானவரே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரத்திற்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரத்தின் சொல்வதற்காக அன்பு தகப்பனே, கொடுத்த அன்பு தகப்பனை ஒவ்வொரு காரியத்தை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனை.
அப்பா சோதனை ஒவ்வொரு விஷயத்தையும் விடுபடி தாங்க ஒவ்வொரு விடுபடிகளும் நினைக்கிற சுவாமி நன்றி தகவலை அப்பா துதிக்க கண்ணீரோடு அவங்க நினைக்கிறாங்க கருத்துல கண்ணே அப்பா சோத்திரமானவரே அப்பா சோத்திரமானவர் அப்பா தகவலே அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா சோத்திரம் செய்து கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நினைத்து அப்பா சோத்திரமானவரே அப்பா துதிக்கிற கொடுக்கிற விடுபடி அப்பா சோத்திர ஆயுத தலைமுறை ஆசிரியத்து தெரிவிக்க முடியாது ஜெபிக்கிறமானவரே அப்பா விடுபடி ஆசிரியத்து தேவனுடைய சமூகத்தோடு இருந்து வழிநடத்துகிறார் ஜெபிக்கிறமானவரே கொடுக்கிறவர்கள் கொடுக்க முடிச்சு அவசரப்படி அன்பு தகவலே நீ நடத்துகிற எல்லா காரியங்களும் அப்பா சோத்திரமானவரே அப்பா அவங்க இருக்கிறதே ஆண்டவன் சிறு கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா அன்பு தகவலை துதிக்கிற சுவாய் அவங்களுக்கு முகத்தை பார்க்கிற சுவாய் நீர் அவங்க முகத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்பா போக்கிட்டு மறந்து கொண்டிருக்கீங்க அவங்க தாங்கிக் கொள்ள முடியாக ஒரு சமூகம் இருக்க முடியாக ரத்தப்படி மூடி மறைக்க முடியாது வருகிற காலங்களை சோத்திரமானவரே இன்னும் அன்னைக்கு விஷயத்தை தாங்கிற முடிவாக அப்படி மாற்ற முடியாக ஒரு வாழ்க்கை உயர்வுயாக தேவன் போக்கு வந்து உங்களுக்கு தாய்க்க முடியாது ஜெபிக்கிற மாணவரே அபாசத்தில் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நம்ம ஒப்புக் கொடுக்கிறவையா அபாசத்தில் வருகிற நாங்கள் எல்லா தெரிஞ்சவரும் பெருமொழியாக வளர்ந்து முடியாது ஜெபிக்கிற மாணவரே எங்களை இந்த ஆட்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற சுவாய் குருவிழாமங்களை நடத்தும்படியாக பாவமணி குறையாதபடி தேவனுடைய கருத்தவர்கள் ஒப்புக் கொடுக்கிற ரத்த கோட்டையை மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே அபாசத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் கொடுப்புகளை அபாசத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்க தகப்படை அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க அப்பா அப்பா அவங்க நான் ஜெபிக்கிறாங்க அப்பா நானும் ஜெபிக்கிற சுவாய் கண்டிப்பாக ஒவ்வொரு நினைக்கிறமானவரை அப்பா வாழ்வு சிரித்திருக்கு ஆண்டவரை அப்பா சௌத்திரமானவரை ஒவ்வொரு நாளும் அப்பா சௌத்திர ரத்தத்தோடு மூடி மறைத்து ஒரு சௌத்திர மூடி மறைத்து தேவன் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறமானவரை தலைமுறை தலைமை ஆசிரியர் முடியாது ஜெபிக்கிறமானவரை எல்லா வழிபாடு கற்று ஒப்புக் கொடுக்கிற சுவாய் நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி விளாசுவாய் ஏசுவாவே வேதாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அன்னாளை நினைத்து அருளினார் என்று. இப்பொழுதும் நம்மளோட கூட ஊழியம் செய்யக்கூடிய மிஷினரிமார்கள் ஒவ்வொருவருக்காக நிறைய பேர் இன்றைக்கி பலவீனத்தோடு இருக்கிறாங்க. சுகர் பிரச்சனைனால, ஹார்ட் ப்ராப்ளத்தினால, கேன்சர்னால தொடர்ந்து நாம் தாங்கக்கூட மிஷினரிகளை கூட நம்ம தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே பலவீனத்தோடு இருக்கிற மிஷினரிகளுக்கு கர்த்தர் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சில மிஷினரிகள் வீட்டில் சில இழப்புகள் நடந்திருக்கு. மனைவிகள் மரித்து இருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும். குறிப்பாக ஊழியம் செய்கிறதுனால சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடத்துல சில எதிர்ப்புகள் இருக்கிறது, சில மனித பிரச்சனைகள் இருக்கிறது, ஊழியம் செய்ய முடியாதபடி பல தடைகள் இருக்கிறது. இதற்காக சுருக்கமாக திரு சசி டேவிட் ஐயா அவர்கள் சுகபல ஆரோக்கியத்திற்காகவும் ஆறுதலுக்காகவும் குறிப்பாக எதிர்ப்புகள் இல்லாமல் கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து ஊழியம் செய்யும்படியாக ஜெபிப்பார்கள். பரிசுத்தமும் கொடுக்கப்பட்டதான அந்த வேலைக்காக சொல்கிறோம். கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய இந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஜெபங்களுக்காக செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த தேசத்திலே இந்த அத்தனை மிஷனரிகளுக்காகவும் ஆண்டவரே அனுப்பப்பட்டாருடைய அனுப்பப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க எடுக்கிறதான ஆண்டவரே தேவ திட்டத்தின்படி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் அதற்கு தடையாக எழுப்பி இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் எழுப்பி இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்தகார கிரியிலே ஆண்டவரே நாங்கள் நசுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை எதிராக இருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா சொல்ற உம்முடைய அன்பை பறைசாற்றுவதற்கு விரோதமாக உடைய அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தர்க்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த வேலையிலே ஆண்டவரை ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக அவங்க ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக அவங்க ஆண்டவரை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா தடையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய பிள்ளைகள் செய்யறதான அந்த அன்பின் சுவிசேஷம் ஆகிய ஆண்டவரே அப்ப அந்த வேலையை ஆண்டவரை உண்மையோடு சந்தோஷமாய் ஆண்டவரை உற்சாகத்தோடு செய்யப்படியான ஒரு நல்ல போக்கை கர்த்தர் வருகிற நாட்களில் கொண்டு வரும்படியா இந்த தேசத்தில் அப்படிப்பட்டதான ஒரு அறுவடையை கர்த்தர் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறபடியான ஜெப வேளையில இந்த காரியங்களை ஒரு இடத்துல சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் அப்படியான ஒவ்வொரு மிஷனரிகளையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை வர்த்திக்க பண்ணி மென்மேலும் ஆண்டவரை தேசம் உம்முடைய கண்காணிப்பு நான் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றியோடு கூட உங்களுடைய நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம். நல்ல ஆமீன். அடுத்தபடியாக திரு விக்டர் ஜெயபாலையா அவர்கள் வந்து ஜெபிக்க போகிறார்கள். இன்றைக்கி நம்மளுடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா கொரோனா நோய். இது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது மழையின் தாக்கங்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறது. பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டுகள் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும்.
இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். இந்த கொள்ளை நோய்கள் மாறினால் வழியே நாம் ஊழியம் செய்வது சற்று கடினம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லோரும் ஒருமனப்பட போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. இதற்கு ஒரு வழிவாசலை கர்த்தாவின் திறந்து தருவீராக. குறிப்பாக இந்த மழையின் நாட்களில் நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே? கர்த்தர், எங்களுக்கு மழை வேணும், ஆனால் அது அழிவாய் எங்களுக்கு மாறிவிடக்கூடாதப்பா. ஒரு விசை கிருபையாய் எழுந்தருவீராக. என்றும் விசேஷமாய் 2020 வருடத்தை நாம் முடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2021 வருடத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனம் என்ன ஆண்டவரே? திட்டங்கள் என்ன சுவாமி? எங்களை வைத்து நீங்கள் வைத்து இருக்கிற ஊழியர்கள் என்னப்பா? நாங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷங்களை சொல்லுவது? நாங்கள் எப்பேற்பட்ட மக்களை நாங்கள் அறுவடை செய்வது? எந்த இடத்துல ஆண்டவரை கனிகள் இருக்கிறது நாங்கள் தேடி செல்வது? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களப்பா. 2020 வருடத்தில் ஒரு தரிசனத்தோடு ஒரு ஏக்கத்தோடு உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, தரிசனங்களை தருகிறார்கள் என்று சொல்லி கொள்ளை நோய் மாறவும், இந்த மழையின் தாக்கங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்துக் கொள்ளவும், குறிப்பாக புதிய ஆண்டில் புதிய தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக செய்வோம். கிருபை இறக்கம் இல்லை எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, இந்த ஆசீர்வாத நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கொள்ளை நோய்கள் வரும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆனாலும் நீர் இரக்கத்தில் தேவனாக, கரிசனை உள்ள தேவனாக, அன்புள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தம்முடைய ஒரே பரம இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறவரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதுமாக காணப்படுகிற ஆண்டவரை கொள்ளை நோய் வைரஸ் கிருமிகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தயவு பண்ணி ஆண்டவரை இரக்கத்தை காண்பித்தாண்டவரை கர்த்தாவே, எங்களோட விடுதலையை கொடுத்தாண்டவரை சமாதானத்தை கொடுத்து உடைய தரிசனங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான ஒரு கிருபையை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். கர்த்தாவின் ஆசீர்வாதமான மழையை கொடுத்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை, இந்த நாட்களில் ஆண்டவரை பெய்கிற நல்ல மழைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரை தேவையில்லாத இடங்களில் மழையை நிறுத்தும்படியாக, தேவையான இடங்களில் இன்னும் மழையை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயற்கை சீற்றத்தினாலும் மழையினாலும் ஆண்டவரை கர்த்தாவே, ஜனங்கள் ஆண்டவரை, விவசாயங்கள் ஆண்டவரை பாதிக்காதபடிக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டி ஆண்டவரை கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வருகிற டிசம்பர் மாதம் பிறப்பின் மகிழ்ச்சி நாளை கொண்டாடும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, மதுரையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுவதும் ஆண்டவரை திருச்சபைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, திருச்சபை தலைவர்களை, திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த நாளில் ஆண்டவரை இயற்கை சீற்றத்தின் மூலமாக, வைரஸ் கிருமியின் மூலமாக, மனுஷீக அரசியல் துறையின் மூலமாக எந்த விதமான தடைகள், இடையூறுகள், நெருக்கங்கள் வராதபடிக்கு உடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடும்படிக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரை மட்டும் நடத்தின எபினேசர் முற்றுமுடிய நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, 2021 ஆண்டுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற திருச்சபை தலைவர்கள், போதர்கள், தலைவர்களுக்கு, விசினர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கொடுத்தாண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் சேனக்கு பலன் சொன்ன தேவனாய கர்த்தர் உடைய அபிஷேகத்தினால், வல்லமையினால், வரங்களால், கிருபையினால், ஞானத்தினால் நிரப்பியாண்டவரை கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் புதிய கிருபையினால், புதிய ஞானத்தினால், புதிய பலத்தினால், புதிய வல்லமையினால், புதிய தரிசனங்கள், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய வரங்கள், வல்லமைகளை கொடுத்து ஆண்டவரை கொடுத்தவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்காக உற்சாகமாக பலத்தோடு ஆண்டவரை கர்த்தாவை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு பலனை, உற்சாகத்தை, காண்டாமல் ஒத்த பலனை கொடுத்து பயன்படுத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தபோது நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது உன்னுடைய கைவிட சொன்னேன் தேவனாய கர்த்தர். மத்தேயு 28:20 உலகத்தில் முடிவு வரையும் சகல நாட்டில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன். நீ எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே 2021 ஆண்டு அபரிமிதமாக ஆசீர்வதித்தாண்டவரே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளுவேன் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி திருச்சபைகளை ஆராதிக்கும்படியான அனுகூலமான வாசல்களை திறந்து தடைகளை மாற்றி நீர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நீர் பதில் தந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்புறச்சோரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும்.
மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 5 வரை. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றறிக்கை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்பி வருவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரமனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. திருமணத்தில் 2019 ஆண்டு நாங்கள் இந்த பாடலை பாடினோம். அருள் மீதி அன்புடன் என்ற வார்த்தைக்காக அருளை பற்றியான பாடலை இயக்குனர் பாடுவாங்க. பாடலை கற்றுக் கொடுத்தாங்க. தந்தானே தானே நன்னே தந்தானே தானே நன்னே எதிகாரம் செலுத்தி பார்க்கும் ஏமையுடன் வாழ்ந்து பார்க்கும் எதிகாரம் செலுத்தி பார்க்கும் ஏமையுடன் வாழ்ந்து பார்க்கும் அவர்களுக்கு இடவில்லையே பரிதவிக்கும் மாமனரை பரிவுரை கதிரருக்கு பாங்காக களத்தில் பரிதவிக்கும் மாமனரை பரிவுடனை கதிரருக்கு பாங்காக களத்தில் சேர்ப்போம். மணிவருக்கு பரிமாறம் சென்று பார்த்தும் பவகோணம் போன்று பார்த்தும் கண்ணினையே பரிகாரம் சென்று பார்த்தும் பவகோணம் போன்று பார்த்தும் கண்ணினையே நமக்கிடும் மாந்தர்களை தனிமரமாக சுமந்து வந்து நனியா தளத்தில் சேர்த்தோம். தமிழ்கிடும் மாந்தர்களை தனிமரமாக சுமந்து வந்து தனியா தளத்தில் சேர்த்தோம். நெடுமணி விரஞ்சிருக்கு ஆதங்கத்தை தீர்க்கவே வந்தோம். திரண்டு வந்தோம் ஆதரவை கல்வி தந்தோம். ஆதங்கத்தை தீர்க்கவே வந்தோம். ஆத்துமக்கள் சேகரித்து அர்ப்பணிக்கிறார் அனுப்பும் அருக்கரங்கள் நீங்க தரவே. ஆத்துமக்கள் சேகரித்து அர்ப்பணிக்கிறார் அனுப்பும் அருக்கரங்கள் நீங்க தரவே. நெடுமணி விளக்கிருக்கு நிஜமெல்லாம் நிறைந்திருக்கு. நெடுமணி விளக்கிருக்கு நிஜமெல்லாம் நிறைந்திருக்கு. அறுவடைக்கு ஆட்கள் இல்லையே ஆண்டவர்
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் திருநாளை ஒட்டி மிஷனரிகளுக்கு கொடுத்து மகிழும் திருநாளிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு நமது மத்தியிலே வந்திருக்கிற அருள் திரு பொன் பிரபாகர் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக அவர்களை அணுகி கேட்ட பொழுது மன உற்சாகத்தோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. நாங்கள் இறையியல் கல்லூரியிலே சமகாலத்தில் படித்தவர்கள். மிஷன் இன்ஸ்டியூட் மூலமாக அந்த நாட்களில் 2 பேராக ஊழியங்களுக்கு நாங்கள் பிரித்து அனுப்பப்படுவோம். அவ்வாறு நானும் அருமையான அருள் திரு பொன் பிரபாகர் ஐயா அவர்களும் பசுமலை அருகில் இருக்கிற வேடியர் புளியங்குளத்திற்கு நாங்கள் சென்று ஊழியம் செய்து வந்த நாட்களை இன்றைக்கும் பசுமையாக நான் நினைவு கூறுகிறேன். அன்றைக்கு ஒரு ஆட்டுத் தொழுவத்திலே வாரந்தோறும் சண்டே கிளாஸ் நடத்தி சிறு பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருப்பதை குறித்து கேள்விப்பட்டு நான் கர்த்தருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழியம் செய்கிற இடத்துல கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. எனவே இந்த நாளிலும் அருமையான ஐயா அவர்கள் நமது மத்தியில் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடன் செல்வோம். அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாரா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேரம் மிகவும் சுருக்கமாக இருப்பதனாலே நீங்கள் முழுமையாக கவனத்தை திருமறையின் பக்கமாக திருப்பி என்னோடு கூட தியானத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, வாழ்வு தருகிற உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நாங்கள் இந்த காலகட்டங்களில் சந்தித்து வருகின்ற நெருக்கமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இந்த அருமையான நிகழ்வின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை எண்ணி பார்க்கும்போது நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட காலங்களிலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மீண்டும் உமது புதிய பலத்தால் எங்களை ஒரு முறை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு அருமையான திருமறை பகுதியை வாசிக்க கேட்டீர்கள். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருடைய பிறப்பை குறித்த அந்த வரலாறை சொல்லும்போது மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 3 சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது ஏரோது அதனாலே கலக்கமடைந்து வேத அறிஞர்களெல்லாம் அழைத்து கேட்டபோது அவர்கள் இந்த பகுதியைத்தான் என்ன செய்தார்கள், புரட்டி பார்த்து பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன பகுதியைத்தான் என்ன செய்தார்கள், சுட்டி காட்டினார்கள். அதன்படியே போய் பார்த்தபோது அங்கே இயேசு கிறிஸ்துவை அவர்களாலே பார்க்க முடிந்தது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அவர்களால் இன்றைக்கு தரிசிக்க முடிந்தது. அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த பகுதியிலே சொல்லப்பட்டது உண்மை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மீகா எழுதின அந்த நற்செய்தி பகுதியிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன பகுதியிலே இவரோடு சேர்ந்து சமகாலத்திலே பணி செய்த தீர்க்கதரிசிகள் 4 பேர் இருக்கிறார்கள், இவரையும் சேர்த்து. முதலாம் ஏசாயா, முதல் 39 அதிகாரத்தை எழுதினவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் முதல் 39 அதிகாரத்தை எழுதின முதலாம் ஏசாயா. ஆமோஸ் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, ஓசியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, மீகா. இந்த 4 பேரும் சமகாலத்திலே 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் காலத்திலே மிகவும் அநீதிகள் அதிகமாகி கொண்டிருந்த காரணத்தினால் இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். அந்த தீர்மானத்தினுடைய முதல் கட்டமாக ஆண்டவருக்கு முன் கிமு 721ஆம் ஆண்டு வடதேசம் என்று சொல்லப்படுகின்ற சமாரியா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. அங்கே அசீரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பெரும் படையை கொண்டு வந்து முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எங்கும் நகர முடியவில்லை. அப்பொழுது இவருடைய தீர்க்க தரிசனம் வருகிறது. என்ன தீர்க்க தரிசனம் என்றால், எல்லா இடங்களிலும் நாம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறோம்,
சூழப்பட்டிருக்கின்றோம். எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். கடந்த 8 மாத காலமாக நாம் கொரோனா என்கிற ஒரு நோயினாலே சூழப்பட்டு விட்டோம். வீடுகளை விட்டு வெளியேற முடியவில்லை. அவரவர் இருக்கின்ற இடங்களிலே முடக்கப்பட்டு விட்டோம். எங்கே போவது என்று தெரியவில்லை. எல்லா ஊழியங்களும் நின்றுவிட்டது. திருச்சபைகள் மூடப்பட்டு விட்டன. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போதும் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பகுதியில் பார்க்கும்போது வாழ்க்கையின் முரண்பாடுகளில் இருந்து ஆண்டவருடைய பிறப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? இன்றைக்கும் அவர் பிறந்தவர் நமக்காக மீட்பை தந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறாரே, அவரை எப்படி நான் புரிந்து கொள்வது இந்த முரண்பாடுகளின் மத்தியிலே என்று சொல்லி நீங்கள் யோசித்தால், இதில் 2 பட்டணங்கள், ஒன்று மகா பாபிலோன், இன்னொன்று குக்கிராமமாக இருக்கின்ற பெத்லகேம். இந்த 2ஐயும் முரண்பாடாக வைக்கிற போது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மகா பாபிலோன் தன்னுடைய மிகுந்த வல்லமையினாலே பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து முற்றுகை போட்டிருக்கிறது. எங்கோ இருக்கிற 2 நாடுகள், பெரிய பெரிய வல்லரசுகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கிருமிகளை உருவாக்கினார்கள். அவர்களினாலே இந்த முழு உலகம் என்ன செய்யது? முற்றுகை போடப்பட்டது. யாருமே நகர்த்த முடியவில்லை. பெரிய வல்லரசுகள் மோதி கொள்ளுகிறார்கள். கண்களுக்கு தெரியாத ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்னவென்றே தெரியவில்லை. நாமும் அதில் சிக்கிக்கொண்டு என்ன செய்கிறோம் என்றால், எங்கும் நடமாட முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சிறிய பெத்லகேமிலே இருந்து இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு ஒருத்தர் என்ன செய்வார்? வருவார். அவருடைய துவக்கம் அனாதியாக இருக்கும். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருப்பார். அவருடைய ஆளுகை வருகிறது. அவர் எங்கே இருந்து வருகிறார் என்றால், மகா பாபிலோனில் இருந்து அவர் வரவில்லை. ஆற்றல் நிறைந்த இடங்களில் இருந்து வரவில்லை. அடையாளம் தெரியாத சிறிய கிராமத்திலிருந்து என்ன செய்கிறார்? வருகிறார். ஏனென்றால் பெரிய பட்டணத்தோடு ஆண்டவர் வருவாரே ஆனால், அதிலிருந்து வருவாரே ஆனால், அந்த மக்கள் கூட்டத்திலே அவரை அடையாளம் கொண்டு கொள்வதற்கு யாருமே என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். ஆனால் அடையாளம் தெரியாத மக்கள் மத்தியிலே வந்தால் அவரை அடையாளம் தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவை அடையாளம் தெரிந்து கொள்வது எப்படி என்றால், அடையாளமே தெரியாதவர்கள், முகவரியே இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருந்து அவர் புறப்பட்டு வரும்போது அவரை நம்மால் என்ன செய்ய முடியும்? எளிதாக பார்க்க முடியும். என்றால் சின்ன கிராமத்திலிருந்து வருகிறார். அவருடைய ஆற்றல் வல்லமை வானத்திலும் பூமியிலும், பூமியின் கீழானவருடைய முழங்கால்களெல்லாம் உடம்புபடியான ஒரு மேலான நாமம் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? அந்த மகத்துவமான ஆற்றலை பார்க்கிறார். ஏனென்றால் அது ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து அது வருகிறதுனாலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை எளிமையான மக்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? விளங்கப்படுகிறார். கிராமங்களிலே போகும்போது அநேக நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிகவும் எளிமையான மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சொன்னால் மிக லகுவாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் படித்தவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், நம்ம என்ன செய்வார்கள்? நம்மையும் அவமானப்படுத்துவார்கள். நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தையும் என்ன செய்வார்கள்? அலட்சியப்படுத்துவார்கள். கேட்க மனமில்லாமல் இருப்பார்கள். அதுதான் பட்டணத்தினுடைய தன்மை. ஆனால் சிறிய கிராமங்கள் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடியதாக என்ன செய்யும்? ஆகையினால்தான் மலை கிராமங்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், எங்கெல்லாம் மக்கள் கண்டுகொள்ளப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் தேடி தேடி போய் நாம் ஏன் சுவிசேஷம் சொல்கிறோம் என்று சொன்னார். அங்கே இருந்து கிறிஸ்து என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவரை எளிமையாக அவர்களால் என்ன செய்ய முடிகிறது? கண்டுகொள்ள முடிகிறது. முகவரி இல்லாத மக்கள் கிறிஸ்துவை இலகுவாக என்ன செய்கிறார்கள்? புரிந்து கொள்கிறார்கள். இரண்டாவது இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது 2 வகையான பிறப்பு சொல்லப்படுகிறது. 2 வகையான பட்டணங்கள் சொன்னேன். 2 வகையான பிறப்பு என்ன அப்படின்னா, பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மட்டும் இது என்ன செய்யும்? இந்த பிரச்சனை இருக்கும். இது அப்படி தான் இருக்கும். ஏனென்றால் மேசியா வரும்போது அவருடைய பிறப்பின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை. இங்கே 2 காரியங்கள். ஒரு அரசியல் விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேசம், அரசியல் விடுதலை. இன்னொன்று என்னவென்றால், எங்குமே பணம் கொடுத்தாலும், படைகள் பலதை திரட்டி கொண்டு வந்தாலும் சம்பாதிக்க முடியாத ரட்சிப்பு. அதை தருவதற்கு ஒரு மேசியா என்ன செய்கிறார்? வருகிறார். நம்ம பெரிய படையை திரட்டினால், வலிமை இருந்தால் நாம் விடுதலை அடைந்து விடலாம். ஆனால் படையை வைத்து நாம் ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது. அது கிரியையினால் உண்டானதல்ல, கிருபையினாலே உண்டானது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் வந்ததல்ல, கிருபையினாலே. நீங்கள் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் தெளிவாக சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபையினால் நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு இந்த மேசியா மூலமாக என்ன செய்கிறது? கிடைக்கிறது. 2 பிறப்பு. இங்கே சொல்லுகிற இந்த பிறப்பு விடுதலைக்காக அவர்கள் படுகின்ற ஒரு வேதனைப்பட்டு பிரசவிப்பதனாலே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது.
அசிரியா தேசத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது, ஒரு காலத்தில் கிடைத்தது. என்றால் 721 வடதேசம் விழுந்தது, 534 தென் தேசம் விழுந்தது. எல்லாரையும் என்ன செய்தார்கள்? எருசலேமையும் எரித்துவிட்டு அத்தனை பேரையும் கொண்டு போய் அடிமையாக வைத்தார்கள். 70 ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள். அதற்கப்புறம் ஒரு மன்னனை ஆண்டவரே உருவாக்கினார். அவர் மூலமாக கோரேஸ் என்கிற மன்னன் மூலம் விடுதலை கிடைத்தது. மீண்டும் தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. அதே தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தில் தான் மீண்டும் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் காலத்தில் மீண்டும் சீரமைப்புகள் செய்யப்பட்ட அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வருகிறார். அப்படியானால் நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்கும்போது இந்த 2 பிறப்புகள் முக்கியமானது. விடுதலைக்காக போராடி பிரசவித்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் யாரும் ரட்சிப்பை நமக்கு என்ன செய்ய முடியாது? தர முடியாது. அதை தருவதற்கு மேசியா என்ன செய்கிறார்? வருகிறார். மூன்றாவது இந்த பகுதியில் பார்க்கும்போது 2 மரணங்கள். ஒன்று, இவர்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒரு காலத்திலே மடிந்து போனார்கள். இஸ்ரவேலை யாரெல்லாம் ஆளுகை செய்தார்களோ அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? மடிந்து போனார்கள். ஏனென்றால் யாரும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கப் போவது இல்லை. எதிர்ப்புகள் இன்றைக்கும் நிலையாக இருக்கப் போவதில்லை. அதற்கும் ஒரு மரணம் என்ன செய்கிறது? இருக்கிறது. மகா பெரிய சக்கரவர்த்திகளாக உருவானவர்கள், சர்வாதிகாரிகளாக வந்தவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? ஒரு காலத்திலே மாண்டு போனார்கள். யாரும் நிலையாக இந்த உலகத்தை கட்டி ஆளுகை செய்யவில்லை. அதுபோல இந்த காலகட்டத்திலே இவர்களை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லாமல் போனார்கள். அதுபோல நமக்கும் சுதந்திரமாக ஆராதிக்கக்கூடிய வகையில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிருமிகளின் ஆதிக்கம், அல்லது நம்முடைய தேசத்திலே திடீரென்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மத எழுச்சி, அதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற நெருக்கங்கள், இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் என்ன செய்யும்? போய்விடும். வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது. யாரும் நிலைத்திருந்ததில்லை. எல்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்யும்? ஒன்றுமில்லாமல் போய்விடும். சுதந்திரமாக கர்த்தரை ஆராதிக்கிற காலம் நமக்கு என்ன செய்கிறது? இருக்குது. ஆகினாலே அப்படிப்பட்ட ஒன்றும் இருக்கிறது. அதைவிட ஒரு பெரிய காரியம், இயேசு கிறிஸ்து பிறந்ததுனாலே பாவமும் என்ன செய்துவிட்டது? நமக்குள் செத்துவிட்டது. பாவத்தின் சாபம் இருக்கிறது. எதிரியின் சாவை விட பாவத்தின் சாவு தான் மிகவும் வலிமையானது. நமக்கு எதிரிகள் கூட பிரச்சனை இல்லை. நமக்குள் இருக்கிற பாவம் தான் நம்ம என்ன செய்கிறது? மிகப்பெரிய எதிரியாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. அதில் இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை மீட்பை தருகிறது இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக இந்த பாவத்திற்கும் ஒரு மரணம் என்ன செய்கிறது? இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் அருமையான சாட்சிகள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு காலத்தில் நான் மிக மோசமான நிலையில் இருந்தேன். அவருக்குள் இருந்த பாவம் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்து விட்டது? செத்து விட்டது. ஆகையினால் இன்றைக்கு என்ன செய்கிறார்? ஒரு ஜீவனுள்ள ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாவம் இன்னைக்கும் உயிரோடு இருக்குமானால் இந்த ஊழியத்தை அவரால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற. பாவமும் உயிரோடு இருந்து நானும் உயிரோடு இருப்பதனாலே சிறந்த ஊழியத்தை நான் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. கிறிஸ்து வந்ததனால் பாவம் அடிந்து விட்டது. என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்த அனைத்து எதிரியாக இருந்த அனைத்து பாவங்களும் என்ன செய்து விட்டது? ஒவ்வொன்றாக மடிந்து போகிறது. நான் புதிய பலத்தை பெற்றுக் கொள்கிறேன். இப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு தருகின்ற மாபெரும் ஒரு ஆற்றல் என்னவென்றால், இந்த பாவம் மன்னிப்பு இருக்கின்ற விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். இந்த மூன்றையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடையாளம் தெரியாத ஒரு சிறிய கிராமத்திலிருந்து இந்த மேசியா என்ன செய்கிறார்? வருகிறார். மகா பெரிய பாபிலோனிலிருந்து அல்ல. அந்த பாபிலோனுடைய வல்லமை இந்த சாதாரண கிராமத்திலிருந்து வருகின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அவருடைய ஆற்றல், அவருடைய மகத்துவம் மிக மேலானது. ராஜாதி ராஜாக்களை உருவாக்கக்கூடியவர், ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறவர்? கவிழ்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? சொந்த தெய்வமாக வைத்திருக்கிறோம். அவர் நம்மையெல்லாம் தமக்கு சுதந்திரமாக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த பூவுலகத்தில் மிகுந்த கனத்திற்குரியவர் என்றால், நம்மை சுதந்திரமாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பூவுலகில் நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் என்ன செய்திருக்கிறது? கிடைத்திருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு சிலாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இது இந்த பூவுலகிலே யாருக்குமே கிடைக்காத இன்னும் மாபெரும் ஒரு பெரிய சிலாக்கியம். ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால், ஒரு சாதாரண ஒரு பண்ணையாளிடத்தில் நீங்கள் வேலை செய்வதற்கும் ஒரு ராஜாவின் வீட்டிலே வேலை செய்வதற்கும் வித்தியாசம் என்ன செய்கிறது? இருக்கு. நாம் சாதாரண பண்ணையிலே வேலை செய்கிறவர்கள், ராஜாதி ராஜாவின் வீட்டில் வேலைக்காரர். ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்தாலும் ராஜாவின் வீட்டில் அடிமையாக இருப்பதனால அதற்கு ஒரு தனி மரியாதை என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த மரியாதை ஊழியத்தை செய்கிற நமக்கும் என்ன செய்கிறது? இருக்கிறது. நாம் சாதாரண கூலிக்காரர்களாக இருக்கலாம், அப்பிரயோஜனமான ஊழியக்காரராக இருக்கலாம், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் இந்த காலகட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம்.
ஆனால் அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்து அவர் விரும்புகிறதை மாத்திரம் நான் நிறைவேற்றி கொண்டிருந்தால் அதனுடைய மகத்துவமே வேறு. அதனால் வருகின்ற பலன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலும் இந்த நிகழ்வை நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா என்று சொல்லி நானே யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வட்டாரத்துக்குள் முதல் இந்த திருச்சபை தான் என்ன செஞ்சாங்கன்னா, அன்போடு அழைத்து இந்த வருஷத்தில் இந்த நிகழ்வு தடைப்படாது, நாங்கள் எப்படியாவது இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை நடத்தி விடுவோம், மிஷனரிகளுக்கு இந்த ஆண்டுக்குரிய அந்த வெகுமதிகளை நிச்சயமாக கொடுப்போம், அதற்கான ஆயத்தங்கள் நிறைவேறிவிட்டது என்று ஆர்வி சிங் ஐயா சொன்னபோது நான் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் மக்கள் வாஞ்சியோடு இருக்கிறார்கள், மிஷனரிகளின் தேவையை உணர்கிறார்கள், அவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு என்று ஒன்று வருகிறது, தேவைகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து அந்த மிஷனரிகளையும் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இந்த நிகழ்விலே ஆயர் மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து திருச்சபை முழுமையாக பங்கேற்கிற காரணத்தினால்தான் இப்படி பெரிய காரியங்களை இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் மிக லகுவாக செய்ய முடியும். என்றால் திருச்சபை பொறுப்பாளர்களும் திருச்சபை மக்களும் எந்த அளவுக்கு இதில் தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். என்றால் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, நமக்கு சாதாரணமாய் தோன்றுகிறது. ஏனென்றால் நாம் இப்பொழுது ஒரு மணி நேரம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு போயிடுறோம். ஆனால் இந்த 1 மணி நேர நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு பின்னணியத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எத்தனை மக்களை நாம் சந்தித்து அவர்களை ஆற்றல் படுத்தி இந்த காரியத்துக்கு ஒப்படைக்க வைக்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் மிக லகுவாக செய்வதற்கு ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது. ஆகினால் தான் அந்த வல்லமையை இன்றைக்கு நாம் கொஞ்ச நேரத்துக்குள் உணர முடிகிறது. ஆகினால் இந்த நேரத்திலும் கூட இந்த மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மோடு கூட இருக்கும். இதுவும் நிச்சயமாக இந்த சூழ்நிலையும் மாறி நாம் இந்த வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் இருக்கிற மாதிரி எல்லா காரியங்களும் மறைந்து போகும். மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களிலே தங்கும். ஒரு புதிய வருஷத்தை காணும்போது புதிய ஆற்றலும் புதிய பலமும் புதிய அர்ப்பணிப்பும் நமக்குள் உருவாகும். நாம் இன்னும் வல்லமையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். அந்த பலத்தையும் ஆற்றலையும் நம் அனைவருக்கும் கிறிஸ்து தாமே தந்து நம்மை வழிநடத்துவாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நான் எப்பவும் ஸ்டால் வைப்பேன். சரி இருக்குன்னு எங்கள் வீட்டில் உள்ளதை நான் கொண்டு வந்து விற்பேன். அது என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து வந்தது. ஆல் சயின்ஸில் செஞ்சேன். இப்போ மறுபடியும் இந்த சபை கட்டினதுலேருந்து செய்கிறேன். இந்த வருஷம் ஒன்றும் முடியலை. என்கிட்ட இருந்தது 11,000 தான். அதுவும் என்னுடைய ஸ்டால் படம் தான். அப்போ என் மகன் ஊர்லேருந்து வந்துட்டான், பெறப்படுங்க ஏற்காடு போகலான்ட்டு. ஏற்காடு போய் 10ஆம் தேதி 9ஆம் தேதி வரை அங்கே இருந்துட்டோம். 10ஆம் தேதி வந்தால் நான் வரும்போதே சொல்கிறேன் அவன்கிட்ட, டேய் மிஷனரிக்கு நான் என்னடா செய்வேன், நீ கொடுத்துட்டு வாங்கு அப்படின்னு. எப்போ பாரு கொடுன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்றான். அப்போ நான் சொல்கிறேன், நான் போன உடனே ஐயாட்ட பேசுவேன், எனக்கு ஒரு ஆர்டர் வாங்கிக்கிட்டு நான் செய்கிறத செய்கிறேன். நீங்கள் குட்டி பக்கா சொன்னால் ஆமாம் ஃபோன் பண்ணுவாங்க, நம்மளை மட்டும் திட்டுறாங்க, இவங்க மட்டும் ஃபோன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னா. ஆமாம் நான் கத்தெடுத்துற அதை தான் கேட்குறேன் அப்படின்னு வந்து காலையில் 8 மணிக்கு ஐயாட்ட கேட்டேன், ஏம்மா தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், யார்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. ஐயா என்கிட்ட ஃபுல் நம்பர் இல்லையா அப்படின்னு. நீங்கள் ஆல்பர்ட் கர்நாட்டு கேளுங்க, அவர் தருவார். ஒவ்வொரு நாளும் 10 பேர் 20 பேர் முடியும். ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஒரு வழி திறந்துருச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு எழுதி உடனே அனுப்பினார். அன்னையிலேருந்து பாருங்களேன், அந்த 11ஆம் தேதியிலேருந்து நான் அடுத்த மாதம் வரை 5 தேதிக்கு தினந்தோறும் என் ஃபோன் என்கேஜ் தான். எங்கள் சின்ன குட்டியெல்லாம் சொல்லும், ஃபோன் தொடாங்கன்றாங்களா, ஏன் ஃபோன் போடுறீங்க அப்படின்பா. ஆமாம் நான் கத்தருக்குள்ள பேசுவேன், எனக்கு கண்டிப்பாக கத்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த 10 பேருக்காக ஜெபம் பண்ணேன். அந்த 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணேன். அந்த 10 பேர்கிட்ட கேட்குறவங்கள எல்லாரும் தருவாங்கன்னு நம்ம நினைக்கவே முடியாது. சிலர் வந்து தரமாட்டாங்க, சிலர் பேச மாட்டாங்க, சிலர் நம்மளை ஒதுக்குவார்கள். ஆனாலும் விடாமல் அந்த சொன்ன மக்களுக்கும்
ஒன்றும் பேசாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணேன். தினமும் போராடி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது இந்த 10 நாள் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு நாளும் நான் ஆல்பர்ட் கலெக்டர் தம்பிகிட்ட கேட்பேன். அப்போ எக்கா 20 வந்துருச்சு. ஆமாம் தம்பி. திருப்பி கேட்பேன், 30 வந்துருச்சாக்கா? இல்லைக்கா செய்யுங்கக்கா, நான் எடுத்தாரேன். அந்த நம்பரை கொடுப்பாங்க. அநேக மிஷினரிமார்களோட பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். பலருடைய ஜெப வாஞ்சைகளை கர்த்தர் கேட்க கொடுத்தார். இப்படியாக என்னை வீட்டை விட்டு நான் வெளியவே போகல. ஆனால் தேவன் எல்லாருடைய சத்தத்தையும் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக நான் பார்க்கும்போது மாத கடைசியில் என்னுடைய பணம் 1,00,000 எட்டுற மாதிரி இருந்துச்சு. உடனே ஐயாட்ட சொன்னேன், ஐயா கண்டிப்பாக வச்சுருங்க, எது இருக்குதோ அதை கொடுத்துருவோம், கர்த்தருக்குள்ள இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். பாருங்களேன், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆகவே இந்த அருமையான மிஷனரிமார்களை பார்க்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆலயத்துக்கு வர முடியல, ஆலயத்தில் ஜெபம் பண்ண முடியல. ஆனால் தேவன் என்னோடு கூட இருந்து என் பலவீனத்தின் மத்தியில் என்னை பலப்படுத்தி செவிக்க கிருபை கொடுத்தார். அதில் கொடுக்காத மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணேன், பேசாத மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணேன். ஆனால் கர்த்தர் அந்த பணத்தை, இந்த 1,00,000 பணத்தை எனக்கு தாங்கன்னு விடாப்படியாக இரவும் பகலும் செபித்தேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அதை கொடுக்க கிருபை கொடுத்தார். ஆகவே என் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் என் அருமையான மிஷனரி, மூத்த மிஷனரி சவுந்தரராஜனை சொல்ல வேண்டும். அவர் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆலயத்தை கட்ட பிஷப்போடு போய் அதை கட்டணும். அடுத்தது என் மகனுடைய முதல் கோயில் எங்கள் பச்சடி பணித்தளத்தில் பஸ்தர் மாவட்டத்தில் நானே கட்டினேன். கோயில் கட்டுவே சாமின்னு சொல்லி அந்த கோயிலை கட்டி அதை திறக்க அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கே கர்த்தர் கிருபை செய்தார். நவம்பர் 19 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திட்டக்குடியில் போய் ஒரு ஆலயத்தை கட்டினேன். அந்த இடத்துல நின்று இப்படி திரும்பி பார்க்குறேன், அந்த திட்டக்குடியிலேருந்து தாண்டிக்குடி தெரிஞ்சிச்சு. அவங்க ஒரு ஆலயம் கட்டுறேன், ஆண்டவரே இங்கே கட்டியிருக்கேனே, மலையில் கட்டணும். கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த தாண்டிக்குடி மன்னர் கால்வாயிலே ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். தும்மக்குண்டிலே ஒரு ஆலயத்தை ஏதாவது எனக்கு ஒன்று கொடுக்கணும் சாமி அப்படின்னு அது இந்த ஆலயத்திலேருந்து இத்தனை நாட்களும் இந்த மிஷினரி ஊழியத்தை செய்யத்தக்கதாகவும் எனக்கு பலன் கொடுத்தார். என்னுடைய வயது 76. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிஷினரிகளை காப்பார், மிஷினரி ஜெபத்தை கேட்பார், அவருடைய தேவைகளை சந்திப்பார். அநேக மிஷினரிகளை தட்டி எழுப்ப இந்த காலங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கப்படுறதுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பேர் வாசிக்கும் பொழுது வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாம், பிரதர் ஆபிரகாம், பஸ்தர் மிஷனரி தளம். லட்சுமண், பஸ்தர் மிஷனரி தளம். லட்சுமணன் 2 வாங்க. பிரதர் கிங்ஸ்லி கம் வில்லியம், சிஸ்டர் பியூலா, கிங்ஸ்லி, சிஸ்டர் பியூலா, செலுத்திரண்ணே வாங்க. சிஜிஎம் மிஷனரி ஞானவேல், அம்ரிக், ஞானவேல், பிரதர் அம்ரிக், ஞானவேல் அண்ணே, அம்ரிக் வந்திருக்காங்க. சரி சரி.
கெட் இண்டியா யோகு பாஸ்கரன், சகோதரர் யோகு பாஸ்கரன், சகோதரன் கிதியோன் யோகு பாஸ்கரன். சரி சரி. டிஜிஎம் மிஷனரி சுந்தர்ராம் டேவிட், பிரதர் சசி டேவிட், பிரதர் ரவிச்சந்திரன், பிரதர் கிதியன், UMI மிஷனரி பிரதர் விக்டர் ஜெயபால், FEG யோகுதாஸ், பிரதர் யோகுதாஸ், FMBB மிஷனரி குமரன், FMBB அல்லமா, JMC நம்முடைய மிஷனரி ஜோசப் பிரதர், பிரதர் சாம், HMS மிஷனரி சவுந்தரராஜன், பிரதர் சவுந்தரராஜன், பிரதர் தாமஸ் தங்கத்துறை, பிரதர் செபஸ்டியான், பிரதர் VK டேவிட், பிரதர் ஜான் ஜோசப், ஜிப்சி திருச்சி, ஏசுதாஸ், சிஸ்டர் எஸ்தர், ஆண்டிப்பட்டி, பிரதர் பாண்டியராஜன், ஜூனியர் சர்ச் பிரதர் டேனியல் அண்ணன், சிஸ்டர் கிரேசி, கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாக, ஞானமாக, வல்லமையாக, பராக்கிரமத்தோடு கூட படைத்த எங்கள் அன்பின் கர்த்தராய் நீங்கள் இருப்பதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சத்தம் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறதே. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொன்னதன்படியாக ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய மிஷனரி பிள்ளைகளை தேவனே நீர்தாமே அழைத்து தேவனே பல இடங்களில் நீர்தாமே அவர்களை பயன்படுத்தி வர்றீங்களே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அவர்கள் சொன்ன சாட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் மத்தியில் தேவனே இன்னுமாக மலைகள் நிறைந்த பகுதிகளை கர்த்தாவே யார் செல்ல முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவனே இருக்கின்ற இடங்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை மட்டும் பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். போராட்டம் நிறைந்த களத்தில் கர்த்தாவே தன்னுடைய உடலுடைய பலவீனத்தையும் கருதாமல் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய பாரங்கள், இன்னல்கள், துன்பங்கள், ஆண்டவரே மிஷனரி ஸ்தலத்தில் ஏற்படுகின்ற பலவிதமான தேவனே பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் தேவனே எப்படிப்பட்டவையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ராஜாவினுடைய உன்னதமான பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து உம்முடைய பணியில நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவனே, உம்முடைய பிறப்பாகிய கிறிஸ்துமஸ் காலங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுவதற்கு ஆண்டவரே திருச்சபையின் மூலமாக கர்த்தாவே திருச்சபை மக்கள் இந்த கொரோனா நாட்களிலும் வேலை வாய்ப்புகள் இல்லாத இன்னல்களான சூழ்நிலைகளிலும் உற்சாகத்தோடு கூட மனநிறைவோடு கூட போதும் என்கின்ற கர்த்தாவே சூழ்நிலையில தந்து அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் ஆதரித்ததை நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பா நீங்க ஆசீர்வதிக்கணுமாவுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவனே, கிரியையினால் அல்ல
கிருபையினாலே அப்பா நீர் தாமே எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அசிரியா மூலம் அப்பா தேவனே, கதாவே தேவனே, இக்கட்டுகளை சந்தித்து விடுதலை கொடுத்த தேவன், இன்றைக்கு உம்முடைய பிறப்பின் மூலமாக எங்களுடைய மிஷனருடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் விடுதலை ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறதை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க கதாவே. இந்த மனநிறைவோடு கூட இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்காக எடுத்த எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் முழுமையாக மகிழ்ச்சியாக நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒவ்வொருடைய கண்களும் தயவு கிடைக்க வைத்தீங்களே, அதை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட, உங்கள் குடும்பத்தோடும் உங்களுடைய ஊழிய பணித்தளத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிறைவாக தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ராக்காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் என்கிற பாமாலையிலே முதல் சரணத்தை பாடி நம்முடைய கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை நாம் தெரிவிப்போம். அதைத் தொடர்ந்து கிறிஸ்மஸ் விஷஸையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பாடி ஒருவருக்கொருவர் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள உங்களை யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று ராக்காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் என்கிற பாடலிலே ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. God bless you. Happy Christmas and a prosperous new to you, each and everyone. God bless you.